நான் ஒரு கேள்வி கேட்பேனா, அந்த கேள்வியில வர்ற வார்த்தையவே நீங்க திரும்ப சொல்ல கூடாது. கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். பதில் சொல்லுங்க. சரி, நான் கேட்கிற கேள்வியில வர்ற வார்த்தைய ஒரு எழுத்த கூட நீங்க அந்த பதிலுக்கு பயன்படுத்த கூடாது. அப்படி என்னடா கேள்வி கேட்கிறேன்? கேட்பேன். கேட்கவா? 8 காலு பூச்சிக்கு காலு எத்தனை? சொல்லக்கூடாது. அந்த கேள்வி வரதே சொல்லக்கூடாது. உனக்கு மனசாட்சியே கிடையாதாரா? நீ ஏன் சொல்ற 8 காலு பூச்சிக்கு எத்தனை காலுன்னா அதுலயே பதில் வந்து இத்தனை காலு கூடாது. நம்ம பயில என்ன தெரியுங்களா, பள்ளிக்கூடங்கள்ல தேர்வு எழுதுகின்ற பொழுது ஒரு கேள்வி கேட்டு பதில் எழுத சொல்லுவாங்க. ஆமா, சொல்லுவாங்க. அப்ப அவங்க என்ன, படித்தவர்கள் அந்த கேள்விக்கான பதில் எழுதி விடுவார்கள். சில படிக்காதவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, என்ன கேள்வி கேட்ட அந்த கேள்வியை அங்க எழுதி வச்சுக்கிட்டு, நானே அதை செஞ்சிருக்கேன் வயசுல, அதே பேப்பரை நிரப்பி வச்சுட்டு நம்மளும் எழுதி கொடுத்துருவோம். அப்ப கேள்விக்கு அந்த கேள்வியை திருப்பி எழுதி சொல்லக்கூடாது. ஆனா நீ என்னன்னா, நான் கேட்டிருக்கிற கேள்வியிலே பதிலும் இருக்கு, ஆனா அதையே சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. கேட்டீங்கல்ல 8 காலு பூச்சிக்கு காலு எத்தனை, அது சொல்லக்கூடாது. சொல்லட்டு எவ்வளவு முடிச்சுக்குவோம். நீ சொல்லக்கூடிய அந்த ஜீவன், ஜீவன்னா ஒரு உயிரினம், ஒரு ஜீவனால உயிர் தான். சரி, அப்ப அந்த ஜீவனுக்கு அஷ்டவிதமான, அஷ்டம்னா மடப்பட புஸ்தகம் கிடையாது, அஷ்டம்னா 8 சமஸ்கிருதத்துல. போடா, அசத்துக்கு 10 வரைக்கும் அஷ்டத்துக்கு அஷ்டத்துக்கு 8 தானையா? 8 சமஸ்கிருதத்துல 8. அப்ப நீ சொல்லக்கூடிய அந்த உயிரினத்துக்கு, அந்த ஜீவனுக்கு அஷ்டவிதமான ஊன்றுகோல் உண்டு. ஏத்துக்கலாமாப்பா? அஷ்டமனா 8. அப்ப கை தட்டு. அஷ்டமனா 8, ஜீவன்னா அது ஒரு உயிர். நீ பூச்சின்னா நான் ஜீவன் இருக்கேன், காலுன்னா நான் ஊண்டுகோல் இருக்கேன். அப்படிங்க சொல் பிரட்டு பண்றீங்க. ஆமா, அடுத்த மேடை சிக்கட்டு உங்களை வேற விதமா படிக்கிறேன்.